ஹீரோ வந்து ஸ்கூல் படிச்சுட்ருப்பான். ஸ்கூல்லே பெரிய ரவுடி மாரி பிஹேவ் பண்ணிட்டுருப்பான். அவனுக்கு வந்து படிப்புலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். ஒரு நாள் புதுசா வந்து ஸ்கூல் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றா. அவ தான் ஹீரோயின். ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுது. ஹீரோயினுக்கு வந்து அவன் வந்து எல்லா ஹெல்ப்புமே பண்றா. புதுசா வந்த பொண்ணுன்றனால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மேலும் மேலும் போக போக அப்படியே லவ்வா மாறுது. ஆனா ஒரு நாள் வந்து ஹீரோயின் வந்து திடீர்னு சொல்லாமலே காலேஜ விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் 2 பேருமே மீட் பண்றாங்க. பார்த்த உடனே மறுபடியும் எல்லாத்தையும் பேசி மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் மேல ரொம்ப பொசசிவா இருப்பான். அதனால 2 பேத்துக்குமே மறுபடியும் பிரேக்கப் ஆயிடுது. அப்புறம் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை மறக்க ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போலாம் ட்ரை பண்ணாலுமே அப்பவுமே ஹீரோயின் ஞாபகமா தான் இருக்கு. ஒவ்வொரு தடவை ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோ சரின்னு சொன்னா ஹீரோயின் சரின்னு சொல்ல மாட்டா. ஹீரோயின் சரின்னு சொன்னா ஹீரோ சரின்னு சொல்ல மாட்டா. இதனாலே அவங்களுக்குள்ள ரொம்ப பிரேக்கப் ஆகி ஃபைனலா டிசிஷன் எடுத்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். நாள் ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட வெட்டிங் இன்விடேஷன் வரும். அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான். சரின்னு சொல்லி ஹீரோயின் வெட்டிங் போகும்போது அவங்க பிரைடல் ட்ரெஸ்ல வரும்போது அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். மனசுக்குள்ள ஹீரோயின் வந்து லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துடுறான்.